கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை குறிப்பிட்டு தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாக்கும் வகையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் பிரதமர் மோடி இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடும் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தரப்பட்ட புகார்களின் மீது ஆரம்பகட்ட விசாரணையை முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது, கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது உள்ளிட்டவை தொடர்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ரவீந்திரநாத், கே.சி. பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் புகார் தந்தனர். இதுகுறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் நீக்கியது. ஒரு அரசியல் கட்சியில் இருவேறு பிரிவுகள் இருந்தால் எந்த பிரிவு உண்மையான கட்சி என்பது குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அது குறித்து விசாரிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள புதிய மனுவில் உரிய காலத்திற்குள் தேர்தல் ஆணையம் விசாரணையை நடத்தி முடிக்க உத்தரவிடுமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழல் உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாலும் இந்த காலக்கெடுவை நிர்ணயிக்க எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு தவேகா தலைவர் விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அவரது கட்சியினர் இன்று போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மதசார்பற்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியலமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் மீது களங்கம் ஏற்படுத்தி வரும் மத்திய அரசின் ஒரு மோசமான போக்காக வக்ஃப் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் விஜய் சாடியுள்ளார். வக்ஃப் வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறையியல் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்தது என்றும் இஸ்லாமிய தனி உரிமை சட்டத்தின் முக்கிய அமைப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வக்ஃப் வாரிய சட்டத்தை சிதைப்பது என்பது சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பும் நாட்டின் தலைவர்களும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக விஜய் விமர்சித்துள்ளார். சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெறாவிடில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து வக்ஃப் உரிமை சட்ட போராட்டத்தில் தவேகா பங்கேற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விஜய் அறிவுறுத்தலின் பேரில் வக்ஃப் மசோதாவிற்கு எதிராக தவேகாவினர் இன்று அடையாள போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். உதகை கொடைக்கானலில் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உதகை, கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்தும் இ-பாஸ் வழங்கவும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. அதாவது உதகைக்கு வார நாட்களில் தினமும் 6000 வாகனங்கள், வார இறுதி நாட்களில் தினமும் 8000 வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதேபோன்று கொடைக்கானலிலும் வார நாட்களில் 4000 வாகனங்களையும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வாகன கட்டுப்பாடு குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஐஐடி மற்றும் ஐஐஎம் ஆய்வு முடிவுகளுக்கு பிறகு எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வாகன கட்டுப்பாடு காரணமாக உள்ளூர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த மறு ஆய்வு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாம்பரம் ராமேஸ்வரம் புதிய விரைவு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். தாம்பரத்தில் இருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 6:10 மணிக்கு புறப்படும் ரயில் அடுத்த நாள் காலை 5:40 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மாலை 4 மணிக்கு புறப்படும் ரயிலானது அடுத்த நாள் அதிகாலை 3:45 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்தை சென்றடையும். இந்நிலையில் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று காலை குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்காக கோவில் வளாகத்தில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று தயார் நிலையில் உள்ளன. சன்னதிகளில் வர்ணம் பூசும் பணிகள் நிறைவடைந்து கோபுரங்களில் கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் யாகசாலை மண்டபத்தில் 73 குண்டங்களும் 12 வேதிகளும் அமைக்கப்பட்டு முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. குடமுழுக்கு பணிகளை நேரில் ஆய்வு செய்த கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நெரிசலை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 10 LED மூலமா வர பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகம் உண்டான நிகழ்ச்சி நேரடியாக பார்க்கலாம். பாதுகாப்பு எவ்வளவு போலீஸ் சைட்ல இருந்து அவங்க டிப்ளாய் பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ணி பிளான் போட்டிருக்காங்க. மெயின்லி ஒரு 300 இருந்து 500 பேர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வாகன நிறுத்தங்களுக்கு தேவையான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கோவையில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பெண் மீது ஒருவர் கொடூர தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகளே இவை. உருமாண்டம்பாளையம் பகுதியில் சுந்தரராஜன் என்பவரின் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அருகே வசிக்கும் ரம்யா என்பவர் நகர்த்தி வைக்க முயன்றுள்ளார். இதனை கண்டு கோபமடைந்த சுந்தரராஜன் ரம்யாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அநாகரிகமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ரம்யா தனது செல்போனில் வீடியோ எடுக்க முயன்ற நிலையில் அவரை சுந்தரராஜ் எட்டி உதைத்தும் தலைமுடியை கீழே இழுத்து தள்ளியும் தாக்கியுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பான புகாரை பெறுவதற்கு துடியலூர் காவல் நிலையத்தினரும் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினரும் அலைக்கடித்ததாக ரம்யா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஸ்டேஷன்ல வேணாலும் போய் சொல்லு, நான் யார் என்ன என்ன பண்றாங்க நான் பாத்துக்கிறேன், என்னையில நீ ஒண்ணும் பண்ண முடியாது, நீ வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கிறவன் தானே, நீ அப்படியா இப்படியே தகாத வார்த்தைகள் இதுதான் இல்லைங்க. ஒருத்தர் கூட அந்த ஆளை எதிர்த்து பேசுறதுக்கு அங்க பயந்துக்கிறாங்க. இதையடுத்து துடியலூர் காவல் நிலையத்தினர் ரம்யாவிடம் இருந்து எழுத்துப்பூர்வமான புகாரை பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற ஆட்டோ அதிவேகமாக சென்றதன் காரணமாக தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குளச்சல் அருகே ரீதாபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் உடல்நலக் குறைவால் அவதியடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் சென்றுள்ளார். ஆனக்குழி பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகே சாலை வளைவில் இருந்து திரும்பிய பைக் மீது மோதாமல் இருப்பதற்காக ஆட்டோ ஓட்டுநர் சட்டென பிரேக் பிடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்தது. ஆட்டோ ஓட்டுநர் நோயாளி படுகாயமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். வெம்பக்கோட்டை அகழாய்வில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம், தங்கத்தால் செய்யப்பட்ட மணி, சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம், அகேட் வகை அணிகலன்கள், செப்பு காசுகள், சதுரங்க ஆட்டக்காய்கள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 13 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.5 மில்லிமீட்டர் நீளமும் 6.6 மில்லிமீட்டர் சுற்றளவும் 2.64 மில்லிகிராம் எடையும் கொண்ட செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுகுறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் பண்டைய தமிழரின் செழிப்பான வாழ்க்கை முறையையும் அவர்கள் அன்றாடம் வேலைப்பாடுகளுடன் கூடிய பொருட்களை பயன்படுத்தியதையும் இக்கண்டுபிடிப்புகள் உலகிற்கு பறைசாற்றுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக தாய்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் டிஜிட்டல் தொழில்நுட்பம், கைவினைப் பொருட்கள் குறித்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஓவியம் தொடர்பான சிறப்பு தபால் தலையும் வெளியிடப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்தார். பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டை தாய்லாந்து நடத்தும் நிலையில் பிராந்திய ஒத்துழைப்பு புதிய வேகம் எடுத்துள்ளது என்றார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் தாய்லாந்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் அணியை 80 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். அதன் பின் கேப்டன் ரஹானே, அங்கிரீஷ் ரகுவன்ஷி ஜோடி சிறப்பாக விளையாடியது.
ரகானை 38 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் அதிரடியாக விளையாடிய ரகுவன்ஷி 32 பந்துகளில் அரை சதம் விளாசி விக்கெட்டை பறிகொடுத்தார். 20 ஓவர்களின் முடிவில் கொல்கத்தா அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் குவித்தது. அதன் பின்னர் 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இதனால் அந்த அணி 16.4 ஓவர்களில் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் கொல்கத்தா அணி 80 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசியாக விளையாடிய 3 போட்டிகளில் தொடர் தோல்வியை சந்தித்துள்ள ஹைதராபாத் அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது.